ரொடி பேபி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டெண்டர் ஒரு பேருக்கு மாற்றி கொடுத்துடலாமா? உன் மனசுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அப்படியே பண்ண அமுல் பேபி. ரஞ்சித், இந்த விஷயம் ரவுடி பேபிக்கு தெரிய வேணாம். இவங்க இல்லாமல் இங்கே வர சொன்னதா திவ்யா என்கிட்ட சொன்னாங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்கள் 2 பேரும் வேற வேற இல்லைன்னு? பிரபுனா அதில் ரவுடி பேபி இருப்பாங்க, ரவுடி பேபினா அதில் பிரபு இருப்பான். நாங்கள் உருவம் தான் 2, ஆனால் உயிரும் உணர்வும் ஒன்று தான். எங்களை பிரித்து பார்க்காதீங்க. திவ்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் எதுக்கும் தயங்க மாட்டோம். என்ன வேணாலும் பண்ணுவோம். என்ன ரோடி பேபி? ரஞ்சித், நீங்கள் கேட்ட டெண்டரை உங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்துறேன். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு நாளைக்கே முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? நான் ஒரு பிளான் பண்ணி இவங்க நிம்மதியை கெடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுவும் இவ சொல்லிதான் எல்லாம் நடக்கணுமா? ஓகே, நீங்க பேசுங்க, நான் கிளம்புறோம். போலாமா? அமுல் பேபி, என்ன மன்னிச்சிரு அமுல் பேபி. நீ என்னாண்ட போய் சொல்லிட்டேன்னு நான் உன் மேல வருத்தப்பட்டேன். எங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஆக்சுவலி நீங்க ஃபோன் பண்ணும் போதே நான் உண்மையை சொல்லி இருந்திருக்கணும். சொல்லாம மறைச்சது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க ரோடி பேபி. இல்ல அமுல் பேபி, நீ தான் அமுல் பேபி என்ன மன்னிக்கணும். இல்ல ரோடி பேபி, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இல்ல அமுல் பேபி, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், நீ தான் என்ன மன்னிக்கணும். ரோடி பேபி, நான் தான் போய் சொல்லியிருக்கேன், அப்ப நீங்க தான் என்ன மன்னிக்கணும். பேபி, மாக்கா ஃபோன் பண்ணி சொன்னதும் நான் சமைக்காம வந்துட்டேன். இப்போ லஞ்ச் டைம் வேற ஆயிடுச்சு. இப்போ போய் ரெடி பண்ணா லேட் ஆயிரும். நீ பசி தாங்க மாட்டல்ல. சாரி அமுல் பேபி. சத்யா, என்ன நீ ரெஸ்டாரண்ட்ல இருந்துகிட்டு பிரபு சாருக்கு பசிக்கும் சமைக்கலான்னு சாரிலாம் கேட்டுட்டு இருக்கா? அதாவது ஆர்டர் பண்ணு, இங்கேயே சாப்பிடலாம்ல. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன்பா. சரி வா அமுல் பேபி, நான் ஆர்டர் பண்ணி. சத்யா, நானு ஏங்க இங்கயா? குறு குறு குறு. எங்க இவரை காணோம்? விட்டதா ஒரு வரும். என்னது? ஃப்ரைட் ரைஸ் மேடம். அத புடுங்க முதல்ல. இத வேற ஒருத்தர் ஆர்டர் பண்ணிருக்காரு மேடம். ஏன் அமுல் பேபி பசி தாங்க மாட்டான்? மேடம் 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 நீங்க வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க மேடம். இத ஆர்டர் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும் வரா? 20 நிமிஷம் ஆகும் மேடம். அவனை வெயிட் பண்ணி சாப்பிட சொல்லு. போப்பா போ போ. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? டேய் நீ என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்கடா? உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி போய் சாப்பிடு. போ.
என் பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிருச்சே. என் கண்ணு முன்னாடியே அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கட்டும், விடுங்க. அதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க கூடாது. அவங்க நிம்மதியை கெடுக்கணும்னு நினைச்சுதானே இப்படி எல்லாம் பிளான் பண்ண. ஆனா நான் நினைச்சபடி எதுவுமே நடக்கல. என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இப்ப போச்சு. அது உங்க தப்போ இல்ல என்னோட தப்போ கிடையாதுங்க. சரி, இப்ப அதே நினைச்சு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஃப்ரீயா விடுங்க. இந்த விஷயத்துல மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் கொஞ்சி கொஞ்சி ஊட்டிக்கிறத நினைக்கும் போது ஐயோ. உங்க டென்ஷனை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியும். இது எனக்கு கிடைச்சிருக்கிற அருமையான வாய்ப்பு. எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாருங்க. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீங்க ரொம்ப மைண்ட் டிப்ரெஸ்டா இருக்கீங்க. ஸோ சின்னதா ஒரு கிஃப்ட் பண்ணா உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் நீங்க வரலாமே. உள்ள வந்து ஜுவல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ப்ளீஸ் வாங்க போவோம். வாங்க. வெல்கம் சார். Yeah. வாங்க. டைமண்ட் செக்ஷன் எங்க இருக்கு? இங்கே தான் சார். வாங்க. ஓகே, வாங்க மேடம். வாங்க. உட்காருங்க மேடம், உட்காருங்க சார். டைமண்ட்ஸ்ல புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்குல்ல, அதை காட்டுங்க. சரிங்க சார். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால தான் நான் உள்ள வந்தேன். நான் செலக்ட் பண்ற மூட்ல எல்லாம் இல்ல. உள்ள வந்துட்டு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாம போனா நல்லாவா இருக்கும்? ப்ளீஸ். சூப்பரா ரஞ்சித், உன்னோட ஐடியா பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. திவ்யா ஹாப்பி ஆயிட்டாங்க. நெக்லஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் கிராண்டா காமிங்க. ஓகே சார். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. இது உங்க கழுத்துல போட்டா உங்களால இந்த நகைக்கு அழகா இல்ல நகையால நீங்க அழகான்னு கண்டே பிடிக்க முடியல. சரி, இது ஓகே இல்ல? இத பில் பண்ணிருங்க. சரிங்க சார். வேற ஏதாச்சும் செலக்ட் பண்றீங்களா? போதும், இன்னொரு நாளைக்கு வரலாம். வரலாமே. இப்போ உங்க டென்ஷன் கோபம் எல்லாமே போயிடுச்சா? ஹாப்பி தானே? டென்ஷன் போயிடுச்சு. ஆனா சத்யா மேல இருக்கிற கோவம் போல அது போகவும் போகாது. சின்ன வயசுல இருந்தே
சத்யாவை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவளை ஜெயிக்கவே முடியல. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எப்படி அவளுக்கு கிடைச்சது? அதனால அவ சந்தோஷமா இருக்கா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சத்யாவை நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். பார்க்கலாம். இந்த பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கவே முடியலையே ரஞ்சித். வாவ், வாட் a surprise. ரெண்டு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? I am really shocked, really shocked. ரஞ்சித், உள்ளெல்லாம் கூட மாட்டீங்களா? இப்படி வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. I'm sorry. நீங்க வந்த சந்தோஷத்துல என்னன்னு ப்ளீஸ் come in வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஹாட் ட்ரிங்க்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்பதான் நாங்க சாப்பிட்டு வந்தோம். ஓகே. அமுல் பேபி. கொடுத்துடலாங்க. என்ன சார், என்ன விஷயம்? என்ன கொடுக்க போறீங்க? உங்களுக்கு சொந்தமானதை உங்ககிட்ட கொடுக்க வந்தோம். எனக்கு சொந்தமானதா? என்ன? ஆக்சுவலா நீங்க கேட்ட டெண்டர் நாளைக்கு உங்க பேருக்கு மாத்தி கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா ரவுடி பேபி கொடுக்குறேன்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம்? இன்னைக்கே ப்ராசஸை முடிச்சு உங்க பேருக்கு மாத்தி கொடுத்துலாம் சொன்னாங்க. அதான் நாங்க ஆஃபீஸ் போய் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு டெண்டர் உங்க பேருக்கு மாத்தியாச்சு. நீங்க கொடுங்க. என்னங்க நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? எல்லாம் என் அக்காக்காக தான். நீங்க உங்க அக்காவை பத்தி கவலைப்படாதீங்க, நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ஏன் உங்க அக்காவை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா? எதையுமே எதிர்பார்க்காத எனக்கு நிறையவே கச்சிக்குது. ஆனா நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிற என் அக்காக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கச்சிக்குது. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஏமாற்றம் மட்டுமே வாழ்க்கையா போச்சு. மனசுல ஆசையை வளர்த்துக்கின்னு அதை அடைய முடியாம நிறைய அடிபட்டுகிறா. அதனால அவளை நல்லபடியா பாத்துங்க. இந்த பாருங்க சார், உங்களை எப்படி பாத்துக்கிறாரோ அதே மாதிரி நான் உங்க அக்கா திவ்யாவை பாத்துப்பேன். என்ன நம்பலாம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அவள் பேபி போலாமா? போலாம், கிளம்புறோம். ரஞ்சித், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போயிட்டு வரோம். வாங்க போலாங்க. திவ்யா சொன்ன மாதிரி நடிச்சு டெண்டரை என் பேருக்கு மாத்தியாச்சு. இப்ப இதை பார்த்தா திவ்யா ரொம்ப சந்தோஷப்படுவா. முதல்ல திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். என்னது பக்கத்திலே ரிங் ஆகுது? உட்காருங்க. இப்பதாங்க உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களுக்கு ரிங் வரதுக்கு முன்னாடியே நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க. சத்யாவோட செம ஃபாஸ்டா இருக்கீங்க நீங்க. என்ன, நான் அவளை விட ஃபாஸ்டா இருக்கேனா? இல்ல, ரெஸ்டாரண்ட்ல பிரபு சார் போனை பேசி கட் பண்ணதுக்கு அடுத்த நிமிஷம் தான் சத்யா வந்தாங்க. நீங்க ரிங் வரதுக்கு முன்னாடியே என் எதிரில் வந்து நிக்கிறீங்கல்ல, அத சொன்னேன் நான். எனக்கு சிரிப்பு வரல. உங்களுக்கு எப்போ வரும் பாருங்க. இது என்ன தெரியுமா?
என்னது? நீங்களே பாருங்க. பாருங்க சொல்றேன். நீங்க கேட்ட டெண்டர் ஃபைல் நாளைக்கு மாத்தி தரேன்னு சொன்னதை இன்னைக்கே மாத்திட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அவங்க மாத்தி கொண்டு வந்து கொடுத்தா அதை நீங்க உடனே வாங்கிக்குவீங்களா? என்ன திவ்யா சொல்றீங்க? நீங்க சொன்னதானே நான் செஞ்சேன். நான் சொன்னதை தானே நீங்க செஞ்சீங்க. இப்ப மறுபடியும் நான் சொல்றேன், இந்த ஃபைலை நீங்க கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துருங்க. இந்தாங்க. என்னது ஃபைலை திருப்பி கொடுக்கணுமா? என்னாச்சு? கொடுக்க முடியுமா முடியாதா? ஃபைலை திருப்பி கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். இல்ல பேச மாட்டேன். ஃபைல் தானே கொடுத்துறேன். நீங்க சொல்லிதான் நான் அந்த டெண்டரே வாங்கினேன். நான் இதை கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துறேன். கொடுத்துறேன். அக்கா, என்ன? நான்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஏதோ பலமான யோசனைல இருக்கிற? சரி, உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். நான் உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்தேன். என்ன பேசணும்? ரஞ்சித்தை பத்தி பேசணும்க்கா. ரஞ்சித் பத்தி என்ன பேசணும்? ரஞ்சித்தை உனக்கு பிடிச்சுக்குதா? எப்போ கேட்க வேண்டிய கேள்விய இப்ப வந்து கேக்குற? தப்புதான். அப்போ கேட்கணும்னு தோணல, இப்போ தோணுது. சொல்லுக்கா, ரஞ்சித்தை உனக்கு பிடிச்சுக்குதா? நீயும் பிரபுவும் எனக்காக பார்த்து முடிவு பண்ண மாப்பிள்ள தானே ரஞ்சித்? ஆமா, நானும் அமுல் பேபியும் பார்த்து முடிவு பண்ண மாப்பிள்ள தான், இல்லைன்னு சொல்லல. இன்னும் சம்பிரதாயப்படி கல்யாண பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல. ஆனா அதுக்குள்ள அவர் நண்டுகிறதுலாம் எனக்கு என்னமோ அவ்வளோ திருப்தியா இல்ல. டெண்டர் டாக்குமெண்ட் அவர் பேருக்கு வேணும்னு சொன்னாரு. அமுல் பேபியும் அவர் பேருக்கு மாத்தி குத்துட்டான். அமுல் பேபி வருத்தப்படுவான் தான் நான் இதை பத்தி அவனாண்ட பேசல. இது வெறும் டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லக்கா. நீ கல்யாணம் பண்ணீங்கன்னு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். உனக்கு நல்லது பண்ணதான் நான் இருக்கிறேன். என்னால உனக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது. அப்புறம் அது எனக்கு பெரிய மன உளைச்சலா போயிரும்க்கா. எனக்கு நல்லது மட்டுமா பண்ற நீ? கெட்டதும் சேர்த்து தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு ரஞ்சித் தான் பொருத்தமானவன்னு சொன்ன, இப்ப வந்து பொருத்தமா அவன் இருக்க மாட்டான்னு சொல்ற. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டணுமா? என் வாழ்க்கைய பத்தி நான் தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ண கூடாது. அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன். மாப்ள வாடா. என்ன ஆபீஸ் போல? போகணும். அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு தான் வந்தேன். என்ன பேசணும்? கேள்விப்பட்டேன், போன வாரம் எடுத்த டெண்டரை ரஞ்சித் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டியா? ஆமாண்டா, நானே இதை உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அது எவ்வளவு முக்கியமான டெண்டரு. அதை எடுக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. அந்த டெண்டரை வச்சு பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்த.
அப்படிப்பட்ட டெண்டரை கொஞ்சம் கூட யோசிக்காம ரஞ்சித் பேருக்கு மாத்தி கொடுத்திருக்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாப்ள. விடுறா. என்ன விடுறா? அப்படி என்ன அவசியம் உனக்கு? அவசர அவசரமா நேத்தி எழுதி மாத்தி கொடுத்திருக்க. எல்லாம் ரவுடி பேபிக்காக தான். என்னது? சிஸ்டருக்காகவா?